கடந்த வாரம் ரிதன்யா என்ற பெண் வரதட்சணை கொடுமையினால சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. இவங்களை தொடர்ந்து கன்னியாகுமரியில ஜெமிலா மேரி என்ற பெண் இதே வரதட்சணை கொடுமையினால தூக்கு போட்டு இன்னைக்கு இறந்திருக்காங்க. என்னன்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு த KTV. நீங்க பாத்துட்டு இருக்கிறது MO ஷோ வித் சோபனா. கன்னியாகுமரியை சேர்ந்த நிதின்ராஜ் இவருக்கும் ஜெமிலா மேரி என்ற பெண்ணுக்கும் கடந்த ஜனவரி மாசம் திருமணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கு 50 சவரன் நகை போட்டு 50 லட்சம் மதிப்புள்ள ஒரு வீடையும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீர்வரிசை பொருள் எல்லாத்தையுமே கொடுத்திருக்காங்க. 7 லட்சம் ரொக்கமும் வச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில இந்த ஜெமிலா மேரி அவர்கள் நர்ஸா வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இவங்க வீட்டுல வரதட்சணையினால அவங்க அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் அவங்க அக்கா எல்லாருமே சேர்ந்து அடிச்சிருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஆல்ரெடி ஜெமிலா மேரி வீட்டுல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி வரதட்சணை இன்னும் அதிகமா கேக்குறாங்க, என்ன அடிக்கிறாங்க, அவங்க அப்பா கூட அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில இந்த மாச கணக்குல போயிருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி இதேதான் நடந்திருக்கு. அந்த பெண்ணும் பொறுத்து பார்த்திருக்காங்க. நேத்து என்ன ஆயிருக்குன்னா, அவங்க நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு காலையில வீட்டுக்கு போயிருக்காங்க. ஒரு 12:30 மணி அளவுல நிதின்ராஜ் ஜெமிலா மேரியோட அம்மாக்கு கால் பண்ணி உங்க மக தூக்கு போட்டு இறந்துட்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் அடிப்படையில அவர் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்காம அவரா அந்த தூக்கெல்லாம் கழட்டிட்டு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் சேர்த்திருக்காரு. அந்த இடத்துல போனவனே தான் தெரியுது அவங்க இறந்திருக்கிறதாக. அவங்க அப்பா அம்மா எல்லாம் அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறாங்க. அவங்க சடலமா தான் அவங்களுடைய பொண்ணை கடைசியில பார்க்க முடிஞ்சுது. ஒரு சந்தேகத்துல நிதின்ராஜ் வீட்டுக்கு போய், அதாவது மேரியோட வீட்டுல இருந்து எல்லாருமே போய் பாக்குறாங்க. அந்த வீட்டுல போய் பார்த்தா அந்த பொண்ணு தூக்கு போட்டுக்கிட்டதா எந்த ஒரு ஆதாரமும் அந்த வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு 6 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இதன் அடிப்படையில அந்த பொண்ணுக்கு கழுத்துல தூக்கு போட்டதுக்கு ஒரு கருப்பான ஒரு அடையாளம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம முதுகு பகுதியில அடிச்சதோட ஒரு காயம் இருந்திருக்கு. அதாவது 5 விரல் பதியப்பட்ட ஒரு காயமும் அந்த பொண்ணு முதுகுல இருந்திருக்கு. அவங்க பெத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணை அடிச்சு தூக்கு மாட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு பதிவை வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பிரபல யூடியூபரான டெக் சூப்பர் ஸ்டார் சேனலை வச்சு நடத்திட்டு இருக்கிறவர் தான் சுதர்ஷன். இவர் மதுரை மீனாட்சி ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு 30 சவரன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பணமும் கொடுத்திருக்காங்க. இப்ப அவர் வீடு கட்டிட்டு இருக்கிறதாகவும், அந்த வீடு கட்ட பணம் மேலும் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டிருக்காரு. ஒய்ஃப் நான் 5 லட்சம் ரூபாய் என்னால தர முடியும், என்னால இதுக்கு மேல பெறட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்கும் போது, எனக்கு 10 லட்சம் தான் நீ தந்தாகணும்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருமே அவங்கள கொலை மிரட்டலும் பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமான குறிப்பு என்னன்னா, அவங்க ஒய்ஃப் ஒரு பிரெக்னன்ட் லேடியா இருக்காங்க. இவங்க இதை சகிச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க வீட்டுல இருக்க எல்லாருமேலும் இந்த கம்ப்ளைண்ட் போடப்பட்டிருக்கு. இப்ப அவருடைய ஹஸ்பண்டான சுதர்ஷன் தலைமறைவா இருக்காரு சொல்லிட்டு காவல்துறையால வெளிவந்திருக்கு. ரிதன்யாவை தொடர்ந்து இந்த ஜெமிலா மேரி அவர்களும் சூசைட் பண்ணிருக்காங்க இதே வரதட்சணையினால. இத சைக்காலஜிக்கலா என்ன சொல்லுவாங்கன்னா, காப்பி கேட் சூசைட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனநிலையில இருக்கிற பெண்ணு என்ன முடிவு எடுத்திருக்காங்களோ அதை இவங்க பார்க்கும்போது இவங்களும் அதே மனநிலை இருக்கிறதுனால அவங்களும் அந்த மாதிரியான முடிவு எடுக்கிறது தான் காப்பி கேட் சூசைட்னு சொல்லுவாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது இப்படிதான் போயிட்டு இருக்கு. இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோபனா.